உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடும்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026 அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்க போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு மீளா துயரத்தில் மீண்டு விடுவோமா, நீந்தி விடுவோமா, இல்லை மூழ்கி விடுவோமா அப்படிங்கிற பல கேள்வியுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பயிற்சியில் சொல்லியிருப்பேன். 2022 தண்ணிக்குள்ளே இருக்கோமா அல்லது உயிரோடு இருக்கோமாங்கிற நிலைமையில் மீனராசி அன்பர்கள் இருந்துக்கிருக்கீங்க. இந்த 2022 நீங்கள் ஒன்று நகையை கொடுத்து ஏமாந்துருக்கணும், இல்லை பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கணும், இல்லை பாசத்தினால் ஏமாந்துருக்கணும். இந்த ஏமாற்றங்கிற ஒரு வலையில் சிக்காத மீனம் இருந்துச்சுன்னா அது பெரிய அதிசயம். ஏன்னா உங்களை அப்படி பக்காவாக பிளான் போட்டு கூடவே இருந்து அண்ணே 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 அண்ணன்னு கழுத்தறுத்தவங்க இருப்பாங்க, தம்பி 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 தம்பின்னு உருகி உங்களை லாக் பண்ணவங்க இருப்பாங்க, பாசக்கார தங்கச்சிம்மா பாசக்கார தோழிமான்னு சொல்லி உங்களை தோளில் தொல்லையாக போட்டு வளர்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்து, எல்லா விதமான செயல்பாடிலிருந்து, திருமண வாழ்க்கையில் ஏமாற்றத்திலிருந்து, எல்லா விஷயங்களிலிருந்தும் எப்போ நிம்மதி பெறுவோம் என்று எதிர்பார்க்கின்ற மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நல்ல விதமான நிகழ்ச்சிகள், நல்ல விதமான சந்தோஷங்கள் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்று கொடுக்க போகிறார். இது எப்போ வரையும் சார் கொடுப்பார்? சார் 2026 நவம்பர் வரையும், உங்களுக்கு ஜூலை எண்டுலேருந்து நவம்பர் வரையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த நவம்பருக்கு அப்புறம் ரிவர்ஸில் அடிப்பார், கெடுக்கும் சடக்கு 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 குரு பார்வை போயிடும். அப்போ அதான் என்ன சொன்னால், ஒரு 10,000 வந்திருக்கா பேங்கில் போட்டு வச்சுக்கணும், 1 லட்சம் வந்திருக்கா பேங்கில் போட்டு வச்சுக்கணும், நகை வாங்கி வச்சுக்கணும். அதை விட்டு 1 லட்சம் தானே இருக்குது, இன்னும் ஒரு 1 லட்சம் வரட்டும் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா பிடிங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுதா? ஸோ இதில் கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சி நடத்தணுமா, சூப்பராக நடத்தலாம். எப்போ வரையும்? நவம்பருக்குள்ளே உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் நடத்திக்கலாம். அதற்கான பாக்கியம் உண்டு. தொழிலில் எவ்வளோ பெரிய போட்டி இருந்தாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவீங்க. நவம்பருக்கு அப்புறம் ஒருத்தன் போட்டி போட வரான்னு நீங்கள் என்ன பண்ணணும், நீ முன்னாடி போப்பா நான் பின்னாடி வரேன், விட்டு கொடுத்துடணும். நீங்கள் அவன்கிட்ட போய் போட்டி போட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், உங்களை எப்படியா இந்த ஒரு படத்தில் வடிவில் குழப்பறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா சந்து புந்தாக போவாங்க. கடைசியில் அவர் பின்னாடியே போய் மாட்டிக்கிறவாரு, ஒரு சந்துக்குள்ளே கூட்டு வச்சு கும்மா குத்துவாங்க. அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஒரு பாயை திசை திருப்பி உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக இருக்கணும். ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கவனம் சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் ராசியில் தானே சனி வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வருமானம் சூப்பராக இருக்க போகுது. அதுக்கேற்ற சுப விரைய செலவு என்ன பண்ணணும், நீங்களே உண்டு பண்ணிக்கணும். ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீடு கட்டுறது, சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வாண்டடாக நவம்பர் மாதத்துக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா விரைய செலவு என்பது
சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பு கிரகங்களும் உண்டு. அதே போல் சார் நகையை கொடுத்து ஏமாந்துட்டேன். ஒரு கிளைண்ட் கேட்டார், சார் நான் என்னுடைய ரொம்ப உருகின நண்பனுக்கு, பாசக்கார தோழனுக்கு என் நகையை, என் வீட்டிலேருந்து எல்லா நகையும் கொடுத்துட்டேன் சார், இப்போ அந்த நகை வரமாட்டேங்கி அப்படிங்கிற நிலைமையில் போன வாரம் கூட கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தன் நகை கிடைக்கலைங்கிற வருத்தப்படக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி காலம் வரையும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் நகை திரும்ப வரும், கவலைப்பட வேண்டாம். அதேபோல் குழந்தைகளிடம் தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். குழந்தைய புரிய வைக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகளை புரிய வைப்பதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல உறவுகள் இருக்காங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏன்னா இப்போலாம் சின்ன குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ குழந்தைகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் உங்களுடைய கண்ணும் கருத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்பட்ட தடுமாற்றம், ஏற்பட்ட போராட்டம் எல்லாமே சரி செய்யப்பட்டு உண்மையான ஒரு பாசக்கார அண்ணன் தம்பியாக நீங்கள் வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதிலலாம் மாற்றம் கிடையாது. தனிமையில் இருக்கேன் அப்படின்னு மீனராசிக்காரங்க யார் கை தூக்குறீங்களோ இனிமேல் தனிமை கிடையாது, இனிமேல் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைந்து கொடுக்க போகிறார். இதை சரியான முறையில் பயன்படுத்திட்டா சூப்பராக இருக்கும். அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்முடைய மீன ராசி பெண்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் எக்காரணத்த கொண்டும் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களிடம் கூறி அவர்களிடம் ஐடியா கேட்காம மட்டும் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா சூப்பராக வாழ்வீங்க, சிறப்பாக வாழ்வீங்க, செமையாக வாழ்வீங்க. சொன்னதை செய்யுங்க, இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.
அதேபோல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காம கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வந்து வார்த்தைகள் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.